உன்னை வீட்லேயே விட்டுட்டு போயிருக்க சும்மா போனதுக்கு இப்படி பண்ணுவியா அப்படின்னு கண்ணன் நினைக்கிற அளவுக்கு நான் பண்ணிட்டேன். ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். டுடே மினி லாக் பார்க்கலாமா? தம்பி வந்து ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்க ரிமோட்டை தூக்கி தூக்கி போட்டு உடச்சி நேற்று போட்ட ஃபோர்ஸில் வந்துட்டு ரிமோட்டே 3 சதறல் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு சண்டே அதுவும் உடச்சா எங்கள் வீட்டு சண்டேலேருந்து ரிமோட்டே இல்லாமல் 3 நாளாக ஓடிடுச்சு. நான் போகும்போது என்னுடைய ஃபோனில் இருக்க ரிமோட் ஆக்சஸ் வச்சு நான் மாற்றிட்டு இருப்பேன். கண்ணை வந்து ஆஃப்டர்நூனே வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா ரிமோட்டு. பட் வாங்கின இடத்துல வந்துட்டு பவர் கட் அங்கேயும் செக் பண்ணல. வீட்டுக்கு வந்து போட்டதுக்கப்புறம் இங்கேயும் வந்துட்டு ஒர்க் ஆகலை. அகைன் அது வாங்கிறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி கடைக்கு போனோம். அங்கே போய் ரிமோட்லாம் வாங்கிட்டு ஆன் ஆகுதுன்னு ஒர்க் ஆகுதுன்னு அங்கேயும் செக் பண்ணி பார்த்து எடுத்து வந்தோம். ஸோ அப்படி போகிற வழியில் வந்துட்டு அம்மாபாளையத்தில் வந்துட்டு இந்த ஷவர்மா கடை இருக்குது. ஸோ கடைகள் அந்த அளவுக்கு க்ரௌடையில் என்ன கூட்ஸ்லாம் வந்துட்டு சம் ப்ராப்ளம் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நியூஸ்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா கடையுமே எப்படி இருந்தது. ஊரில் வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா நைட் ஆனால் வந்துட்டு செமையாக குளிருது. பகலில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வெயில் அடிக்குது. இது என்ன கிளைமேட்னே தெரியல. ஸோ அகைன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பூண்டி தானதுக்கப்புறம் லில்லி கஃபேன்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே வந்து ஜூஸ் தான் குடிக்கலான்னு போனால் தம்பி வந்துட்டு இந்த சாக்லேட்லாம் பார்க்கவும் மைண்டு மாறிடுச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி கடைகளில் நம்ம சாக்லேட் வச்சு குழந்தைங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே வச்சிருக்காங்க. ஏன்னா குழந்தைங்க எவ்வளோ விளையாடாலும் கேட்டால் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ஏன்னா வாங்கி தந்தால் அந்த இடத்துல அவங்களுக்கு கசியும் அப்படின்றதுக்காகவே ஒன்றுமே இல்லை பாக்ஸாக இருக்கிறதுல வச்சுருந்தாங்க. தம்பி போனதும் எல்லாத்தையுமே எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதை பிச்சுட்டாலும் அதை நம்ம தான் வாங்கணும். குழந்தைங்க கேட்டாலும் நம்ம வாங்கி தான் கொடுத்தாகணும். அதனால இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்துட்டு கீழேயே வச்சிருப்பாங்க குழந்தைங்க ஈஸியாக எடுக்கிறதுக்காகவே. தம்பியோட பங்குக்கு அவன் ஒரு 200 மொய் வச்சு விட்டுட்டான். ஸோ என் பங்குக்கு நான் ஒரு 100 மொய் வச்சு விட்டுட்டேன். ஸோ அதுதான் அவனை சும்மா இருந்தால் கூட இருந்து உங்களை கூட்டிகிட்டு உள்ள செலவாக்கி விட்டுட்டீங்களே. கண்ணை நினைக்க மாட்டான். ஸோ வந்துட்டு நான் அவன் நினைப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படியே நேராக வந்து அனுப்புவதற்கு வந்தால் அம்மா கடையில் வந்துட்டு தம்பிக்கு தோசை சட்னியில் முட்டையெல்லாம் வாங்கிட்டு நேராக வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போனால் போகிற வழியில் வந்துட்டு கடையில் 2 சேமியா பாக்கெட் வாங்கிட்டு வந்து பிரியாட்ட கொடுங்க நைட் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு அப்படின்னாங்க. ஸோ வந்துட்டு வாங்கிட்டு வந்து ரிமோட் வந்து செக் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகுதான்னு ஒர்க் ஆச்சு. அப்புறம் நிறைய பழைய டிவிலிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஆன் பண்ணாலே அந்த கோடு அலையாக வருது. ஸோ அது எதனால் வருதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிவியில் மட்டும் இல்லை எந்த டிவிலனாலும் இந்த மாதிரி தான் கோடு வருது ஏன்னு தெரியல. ஸோ வந்துட்டு 2 லேஸ் பாக்கெட் வாங்கியிருந்தேன். பிரியாவுக்கு ஒன்று தம்பிக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். கண்டிப்பாக நான் லேஸ்லாம் கொடுக்க மாட்டேன். சும்மா அது கவர் மாதிரி இருக்கும். அவன் பார்க்க நல்லா இருக்குன்னு தான் கையில் கொடுப்பேன். ஆனால் வாங்கிட்டு வந்து போன லேஸில் அவனுக்கு ஒரு பீஸ் கூட நான் கொடுக்கல. எல்லாமே நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிட்டோம். ஸோ தம்பி வந்து பார்த்திங்கன்னா பிரியா கைக்கு கிஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் அகைன் வந்துட்டு முட்டை கொடுக்க மறந்துட்டு வந்து 2 முட்டையை கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமே அம்மா தோசை சுட்டு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு மேலே விட்டால் ஆறி போயிடும். ஏன்னா நானும் வீட்டுக்கு போய் சொல்கிறதுக்கு டைம் ஆயிரும் அப்படின்ட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிருவான். ஸோ அவனை என்னால் பிடிக்க முடியாதுன்னு கையோட அம்மா வாங்கி கொடுத்த தோசை எடுத்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கண்ணை வந்ததுக்கப்புறம் நாங்களும் தோசையெல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டோம். இந்த மாதிரி குட்டி குட்டி மினி லாக்ஸ் பக்கத்துக்கு என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.